உலக ஹலால் தினம் 2015 பாண்டிச்சேரியில் நடத்திட்டு இருக்காங்க. ஹலால் தினமானது போன வருஷம் சிங்கப்பூரில் நடந்தது. இந்த வருஷம் தமிழ்நாட்டில் பாண்டிச்சேரியில் நடந்துகிட்ருக்கு. இந்த ஹலால் தினத்துக்கு உலகத்துலேருந்து பல நாட்டிலேருந்தும் பல்வேறு துறையில் தொழில் பண்ணுற எல்லோரும் ஒன்றா சேர்ந்து கூடியிருக்காங்க. இந்த ஹலால் தினத்துக்கு சிம்ஸ் மருத்துவமனையிலேருந்து டாக்டர் ராஜு சிவசாமி, எஸ்ஆர்எம் மருத்துவக் கல்லூரியிலேருந்து டாக்டர் கிரீஷ், டாக்டர் கான் எல்லோரும் பங்கேற்க வந்திருக்கிறோம். இந்த ஹலால் தின ஃபங்க்ஷனில் நியூட்ரிஷனை பற்றியும் ஹலால் லைஃப் ஸ்டைலை பற்றியும் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் அதை பற்றியும் பேசுகிறதுக்காக வந்திருக்கோம். இந்த எங்களுடைய மருத்துவமனை ஹலால் சர்டிஃபிகேஷன் வாங்கியிருக்கு. ஹலால் சர்டிஃபிகேஷனுங்கிறது உலகத்தரம் வாய்ந்த மருத்துவ சேவை செய்கிற ஒரு மருத்துவமனையாகவும், அது மட்டுமன்றி நம்ம ஃபுட் ப்ராசஸிங், அதாவது உணவு பதப்படுத்தும் முறை, உணவு தயாரிக்கும் முறை, அதை நோயாளிக்கு கொடுக்கும் முறை, இதையெல்லாம் அனலைஸ் பண்ணி சர்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டில் முறையாக சிம்ஸ் மருத்துவமனை இந்த ஹலால் சர்டிஃபிகேஷன் வாங்கியிருக்கோம். அது மட்டுமின்றி இனிமேல் மெடிக்கல் டூரிசம் பல்வேறு நாட்டிலிருந்து மருத்துவ சேவைக்காக எல்லோரும் சென்னையை நோக்கி வந்து கொண்டிருக்காங்க. சென்னையில் மருத்துவ சேவை நம்பிக்கையான முறையில் நடந்துக்கிட்டு இருக்கு. அது மட்டுமின்றி காஸ்ட் ஃபேக்டர், அதாவது அஃபோர்டபுள் காஸ்ட், மக்களுக்கு வேறு நாட்டில் செலவு கம்பேர் பண்ணும்போது இங்கே அதில் பாதி அளவு கூட வரதில்லை உங்களுக்கு செலவு. அதனால் எல்லோரும் சென்னையை நோக்கி வந்துக்கிட்டு இருக்காங்க. சிம்ஸ் மருத்துவமனை தூய்மையான நம்பிக்கையான மருத்துவ செய்ய உறுதியளிக்கிறோங்கிறத உங்கள்ட்ட கூறிக்கிறேன். சிம்ஸ் மருத்துவமனை அப்படிங்கிறது வடபழனியில் இருக்குது, மெட்ராஸில் வடபழனியில் இருக்குது. இது 345 படுக்கை வசதி கொண்ட ஒரு சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல். சிம்ஸ் மருத்துவமனையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 22 பெட்டு கொண்ட எமர்ஜென்சி, 15 ஆப்ரேஷன் தியேட்டர், 2 கேத் லேப்பு, ஸ்டேட் ஆஃப் ஆர்ட் தியேட்டர்ஸு, குழந்தைகள் எமர்ஜென்சி, பிக்குன்னு சொல்கிறது குழந்தைகள் எமர்ஜென்சி, நிக்குன்னு சொல்கிற சின்ன குழந்தைகளுக்கு, பிறந்த குழந்தைகளுக்குள்ள எமர்ஜென்சி, மொத்தம் எல்லா தரப்பட்ட மக்களுக்கும் தேவையான வார்ட்ஸும் சிம்ஸ் ஹாஸ்பிட்டலில் இருக்குது. நாங்கள் கிட்டத்தட்ட 25 பெட்டு கொண்ட டயாலிசிஸ் யூனிட்டும் நாங்கள் வச்சுருக்கோம். அதோடு மட்டும் இல்லை, நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆரம்பித்து ஒரு 15-16 மாதத்தில் நாங்கள் ஒரு 4 லிவர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிட்டோம், ஒரு 7-8 கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணியாச்சு, 3 போன் பேரோ டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிட்டோம். எங்களால் எந்த விதமான அவசர சிகிச்சையும் எடுத்துக்க முடியும், எந்த ஸ்பெஷாலிட்டி உள்ள சிகிச்சையும் எங்களால் எடுத்துக்க முடியும். அதோடு மட்டும் பார்த்தீங்கன்னா டாக்டர் ராஜு சொன்ன மாதிரி எங்களுக்கு உலகத்துலேருந்து கிட்டத்தட்ட 32 கண்ட்ரி, இது வரைக்கும் 32 கண்ட்ரிலேருந்து எங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு சிகிச்சைக்காக வந்திருக்காங்க. மாதம் பார்த்தீங்கன்னா புது கண்ட்ரிலேருந்து வந்துகிட்டே தான் இருக்காங்க. இன்னொன்று முக்கியமான விஷயம், சிம்ஸுக்குன்னு இல்லை, தமிழ்நாட்டுக்கே மெடிக்கல் டூரிசம் ஏன் இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்குன்னு கேட்டிங்கன்னா, வெயிட்டிங் பீரியட்லாம் இங்கே ரொம்ப கம்மி. காஸ்ட் ஒரு சைடு இருந்தாலும் வெயிட்டிங் பீரியட் ரொம்ப கம்மி. பாண்டிச்சேரிங்கன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எங்களுக்கு மாதம் பாண்டிச்சேரியிலேருந்து கிட்டத்தட்ட 70-80 பேஷண்ட் மாதம் ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டு தான் இருக்காங்க, சிம்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டு இருக்காங்க. எல்லா தரப்பட்ட மக்களுக்கும் சிம்ஸ் ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம் நாங்கள்.